உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் அந்த செந்தில உசுருக்கு உசுரா காதலிக்கிறேன். அவன் எனக்கு வேணும். என்கிட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்கு. அதுல இல்ல என் சந்தோஷம். அவனை புருஷனா அடையறதுலதான் என் சந்தோஷமே இருக்கு. அவன்கிட்ட என் காதல சொல்லும் போது அது அவன் மறுத்து அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டான். எனக்கு ஒரு திட்ட குணம் இருக்கு. சின்ன வயசுல இருந்து நான் ஒரு பொருள் மேல ஆசைப்பட்டுட்டேன்னா அது அடையாம விட மாட்டேன். அது உசுரில்லாத சின்ன பொம்மையா இருந்தாலும் சரி, உயிருள்ள மனுஷனா இருந்தாலும் சரி, நான் நினைச்சதை அடைஞ்சே தீருவேன். விக்னேஷ், நீ அதுக்கு எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என் கூட ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் வந்து நீ செந்தில் மாதிரி நடிக்கணும். சும்மா இல்ல, உனக்கு நான் 5 லட்சம் பணம் தரேன். உள்ள இருக்க ப்ரூஃப்ல எப்படி மாத்தணும்னு என்கிட்ட இருக்க காசுக்கு தெரியும். என்ன இது போதுமா? எதுக்கும் சேஃப்டிக்கு இருக்கட்டுமேனு அன்னைக்கு பாக்கெட்ல மொபைல் வைக்கும் போதே ஆன் பண்ணி வச்சுட்டேன். பரவாயில்லப்பா, இன்னைக்கு அது நல்லாவே உதவுது. என்ன மாயா, இப்பவும் ஐயோ நான் பணம் தர மாட்டேன் அப்படின்னு சொல்ல போறியா? இப்ப என்ன, பணம் தானே? ஆமா தரேன். ஆனா என்னால உடனே தர முடியாது. அதுக்கு முன்னாடி உனக்கு லைஃப் டைம் நிம்மதி தரேன். மாயா, 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 நான் அடையணும்னு நினைச்ச பொருளுக்கு குறுக்க யார் நின்னாலும் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். மொபைல் எடுக்கிறதுக்குள்ள தப்பிச்சிட்டானே. விக்னேஷ், நீ எங்க போனாலும் உன் உசுறு ஏன் கையில தான். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அம்மாமா, கிட்ட போகாதீங்கம்மா. அவனை பார்த்தா கத்தியால குத்துப்பட்டவ மாதிரி இருக்கு. நீங்க அவனை தொட்டுறாதீங்கம்மா. அப்புறம் தேவையில்லாம போலீஸ் கேஸ் அது இதுன்னு ஆயிடும். அண்ணே, ஒருத்தவங்க உசுருக்காக போராடிட்டு இருக்காக, காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்காக, உதவாம வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா? பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அண்ணே. உசுறு போச்சுன்னா திரும்ப வருமா? கெட்டவங்களா இருந்தாலும் நல்லவங்களா இருந்தாலும் அவங்க உசுருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. அவங்களுக்காகவாவது இவங்களை காப்பாத்தணும்னு. அண்ணே, நமக்கு ஆபத்து வரும்னு இப்படி ஒதுங்கி போனா எப்படின்னு? வாங்கண்ணே, அவங்கள வந்து வண்டியில ஏத்துங்கண்ணே. அண்ணே, தூக்குங்கண்ணே, தூக்குங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சண்முகத்தா ரொம்ப நல்லவருக்கா. என்னல சிவபாலா, என்னல பாண்டிது? கொன்றுவேன். தேவையில்லாம பேசுன குறவளைய கடிச்சு துப்பிடுவேன். என்னல அடுத்த பிளான் போடுதீங்களோ? அந்த எசக்கியே இந்த வீட்டுக்குள்ளார இழுத்துட்டு வர்றதுக்கு ஆத்தா கூட சேர்ந்து நீயும் திட்டம் போடுதியோ? கடிச்சு துப்புறதுக்கு முன்னாடி நானே உன் குறவழியை நெரிச்சிருவேன். ஜாக்கிரதை, வாயை திறக்கப்படாது சொல்லிட்டேன். அவனை விடுங்கப்பா, சின்ன பையன், விவரம் தெரியாம பேசுறான். இனிமே அவன் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. பரணி, அப்பா சொல்றது கேட்காதடி. அம்மா நான் சொல்லுது. யார் அம்மா? நீயா? பெத்த பொண்ணு தகுதியே இல்லாதவனுக்கு கட்டி வைக்க பாத்தியே, நீதான் அம்மாவா?
ஏய், என்னடி தகுதி இல்லாதவ? அந்த டாக்டர் 3 வருஷமா லவ் பண்ணல, உன் மேல உசுரா தானே இருந்தா. அப்புறம் எதுக்குடி நடுராத்திரியில யார்கிட்டயும் சொல்லாம பொண்ணை விட்டுட்டு ஓடி போனா? அவனா நல்லவன்? இது பாரு, கார்த்திய பத்தி நீ பேசாத. அப்படி தாண்டி பேசுவேன். என்னமோ நாங்க தான் அவனை திட்டம் போட்டு அனுப்பி வச்சோன்னு சொல்லுதியே. ஒரு படிச்ச பையன், வசதியானவன், அவனை நாங்க திட்டம் போட்டு அனுப்ப முடியுமா? சரி, அந்த டாக்டரை விடு. யாரடி அந்த செல்வம்? பாக்குறதுக்கு தான் பையன், பணக்காரங்கிறத தவிர அவனுக்கு என்னடி தகுதி இருக்கு உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு? உங்க அண்ணனும் உங்க அப்பாவும் நாடகம் போட்டு அந்த செல்வத்தை உன் கழுத்துல தாலி கட்ட வைக்க பார்த்தாங்களே, அவங்க நல்லவங்க, நான் கெட்டவளா? சொல்லுடி. ஆறு நாடகம் போடுதேன்னு சொல்லுத. அந்த அளவுக்கு நெஞ்சு வலின்னு சொல்லி துடியா துடிச்சியலே. அந்த செல்வம் தாலி கட்ட வரும்போது எங்க போச்சு அந்த நெஞ்சு வலி? அதுக்கு பேரு நாடகம் இல்லையா? இல்ல, வேணாம் வேணாண்டிய, என்னை இன்னும் கோவப்பட வைக்காத. இங்க பாருங்க, இது எனக்கும் என் பொண்ணுக்கும் நடக்கிற பேச்சு. உங்களுக்கு என்ன? இந்தாரிட்டி, அந்த நிமிஷம் சம்முவ மட்டும் தாலி கட்டலன்னு வச்சுக்கோ, நிச்சயம் செல்வம் தான் தாலி கட்டியிருப்பான். செல்வத்தை விட சம்முவ நல்லவண்டி. என் பேச்ச கேளு. கேட்க மாட்டேமா, நான் கேட்க மாட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் நீயும் அவனும் தான். நான் இந்த சின்ன டிராமாவை கூட புரிஞ்சுக்க முடியாத முட்டாள்னு நீங்க 2 பேரும் நினைச்சிட்டீங்களா? எங்க அவன்? போன்னு சொன்னா போக மாட்டானா? நான் வந்து 4 பேர் முன்னாடி அவனை அசிங்கப்படுத்தி அவன் மானத்தை வாங்கினாதான் அவன் போவானா? இதோ போறேன், அவனை 2ல 1 பாக்குறேன். பரணி, பரணி, பரணி சொன்ன கேளு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏய் பரணி, அப்படி போடு. சபாஷ். இதான் என் பொண்ணு. எப்படி பதிலடி கொடுத்தா பாத்தியா? என்னமோ என் தங்கச்சி வந்தாதான் போவேன்னு சொன்னேன். வந்துட்டா. என்ன செய்ய போற? என்னடா இதெல்லாம்? மேளத்தாளத்தோட ஊருக்குள்ள வீட்டுக்கு வீடு போ, பிச்சையாவது போடுவாங்க. இங்கே வந்து எதுக்கு நிக்கிற? நான் பிச்சை கேட்க வரல, உங்களை கேட்டு வந்திருக்கேன் பொண்டாட்டி. பொண்டாட்டின்னு சொன்ன பல்ல உடைச்சிருவேன். என் கண்ணு முன்னாடி நிக்காத, மரியாதையா போயிடு. பாருங்க பொண்டாட்டி, இது நம்ம குடும்ப பிரச்சனை. எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டுல போய் பேசிக்கிடுவோம். இந்த மாதிரி அடுத்தவங்க வீட்டு வாசல்ல நின்று பேசுறது நல்லாவா இருக்கு? வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம். டேய், உனக்குலாம் வெக்கமானமே இல்லையாடா? இங்க பாரு, இது என் வீடு. இது மட்டும் தான் என் வீடு. நான் இங்கதான் இருப்பேன். என்ன பிரச்சனை பண்ண பாக்குறியா? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க பொண்டாட்டி. நான் என்ன ஐயோ, அந்த வார்த்தை சொல்லாத, நான் கொலைகாரியா மாறிடுவேன். இங்க பாரு, நீ மேலத்தாளத்தோட வந்தாலும் சரி, போலீஸோட வந்தாலும் சரி, நான் உன் கூட வரமாட்டேன், வரமாட்டேன், வரமாட்டேன். ஏடி, பிரச்சனை பண்ணணும்னா பண்ணி பாரு, நான் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கேன். ஏடி பரணி, ஒரு நிமிஷம் டி. ஏய், சொல்றது கேளு. நீ வாய் மூடுமா, இத நான் பேசிக்கிறேன். இங்க பாரு, இந்த பழைய சினிமால எல்லாம் வருமே, என் கூட வாழ முடியாதுன்னா தாலி அறுத்து கொடுத்துறேன்னு சொல்லுவாங்களே,
அத கூட கேக்குறதுனா கேளு. உடனே இந்த தாலி அறுத்து உன் கையில கொடுத்துடுறேன். ஐயோ வேணாடி, அப்படி எல்லாம் பண்ணிடாத. அப்ப இவனை போக சொல்லு. இவன் மூஞ்சியை பார்த்தாலே எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்குமா? இந்த ஜென்மத்துக்கும் என் மூஞ்சில முழிக்க வேணாம்னு சொல்லிடு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நான் எங்க அம்மா கிட்ட ஒரு gift கேட்டிருக்கேன். நீங்களும் எங்க அம்மா மாதிரியே எடுக்கிறீங்களான்னு பாப்போம். அந்த மாதிரி எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு பிடிச்சதை நான் எடுத்து கொடுக்குறேன். சரி, கண்ணை மூடுங்க. எதுக்கு ஃப்ரெண்ட்? மூடுங்க ஃப்ரெண்ட். க்ளோஸ் யுவர் ஐஸ். க்ளோஸ் யுவர் ஐஸ். க்ளோஸ் யுவர் ஐஸ். க்ளோஸ் யுவர் ஐஸ். Open your eyes. ஹை, சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட். இதுதான் உங்களுக்கு என்னோட கிஃப்ட். இதுல நம்ம 2 பேரோட போட்டோவும் வச்சு தருவேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட். சார், இந்த லாக்கெட்ல போட்டோஸ் வச்சிட்டீங்களா? அதான் மேடம் வச்சிட்டு இருக்கேன். ஒரு 2 minutes மேடம். எவ்வளவு ஆச்சு? சரி, வேற எது வேணாலும் எடுத்துக்கோங்க. எனக்கு இது போதும். ஓகே, சரி, வாங்க போலாம். எஸ், என்னங்க? என்ன சார், இன்னைக்குன்னு பார்த்து எல்லாரும் இதே லாக்கெட் வாங்கிட்டு போறீங்க? சரி, எங்களுக்கு இதுல போட்டோ வச்சு கொடுத்துருங்க. 2 minutes அதை வச்சாரு. நேரம் ஆயிடுச்சு, தமிழ் இன்னும் காணுமே. வாங்க தம்பி. அப்பவே தமிழோட ஆட்டோ சத்தம் கேக்குதேன்னு வெளியே வந்தேன். ஆட்டோக்காரர் தான் சொன்னாரு நீங்க இவ்வளவு கூட்டிட்டு வருவீங்கன்னு. ஆமாமா, நானும் அன்னைக்கு வந்து விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் போன்ல பேசினதோட சரி. சென்னையில இருந்து நேத்து தான் வந்தேன். ஓஹோ. இங்க வந்ததும் உடனே இந்த குட்டி ஃப்ரெண்டை பார்க்கணும்னு தோணுச்சு. அதான் சும்மா கூட்டிட்டு போய் வெளியே சுத்திட்டு வந்தோம். ஆமா பாட்டி, நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டேன்ல, அதனால என் ஃப்ரெண்ட் எனக்கு gift எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. நீ தான் கேட்டிருப்ப. சத்தியமா நான்லாம் கேட்கல பாட்டி, நீங்க வேணா அவரையே கேட்டு பாருங்க. நானே தாம்மா கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்தேன். கஷ்டப்பட்டு படிச்சதுக்கு சின்ன கிஃப்ட், அவ்வளவுதான். நீங்க எதுக்கு தம்பி பாக்குறப்பெல்லாம் எதையாவது ஒண்ணு வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க? அப்புறம் இதையே சாக்கா வச்சுக்கிட்டு எதையாவது கேட்டுக்கிட்டே இருப்பா. குழந்தை தானம்மா, பெருசா என்ன கேட்டுற போறாங்க. நீங்க வேற தம்பி, நேத்து என்கிட்டயே வந்து பாட்டி நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கேன்ல, எனக்கு 10 பவுன்ல சங்கிலி வாங்கி போடுங்கன்னு கேக்குறா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சார், இப்படி திடீர்னு வந்து பணத்தை கொடுன்னு பிரச்சனை பண்ணா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? கொஞ்சம் டைம் கொடுங்க சார். வட்டியும் முதலுமா உங்க பணத்தை செட்டில் பண்ணிடுறோம். மேடம், இப்படியே செட்டில் பண்ணிடுறேன்னு பேசியே பல தடவை டைம் கொடுத்தாச்சு. போன தடவை பணம் கேட்க வரும்போது உங்க வீட்டுக்காரர் தான் இந்த பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன், நான் பணம் செட்டில் பண்றேன்னு ஜாமீன் கொடுத்துட்டு போனார் மேடம். அந்த மனுஷன் சொன்ன மாதிரியே இருந்த வரைக்கும்
கரெக்டா வட்டியை கொடுத்தாரு. எங்க நல்லவங்களுக்கு தான் காலமே இல்லையே, பாவம் போய் சேர்ந்துட்டாப்ல. அதுக்கப்புறம் வட்டியும் இல்ல, அசலும். இதுல இப்ப நீங்க இன்னும் டைம் கொடுங்கன்னு கேக்குறீங்க. சரி, பணம் எப்ப கொடுப்பீங்க? எனக்கு ஒரு 6 மாசம் மட்டும் டைம் கொடுங்க ப்ளீஸ். உங்க பணத்தை நான் கண்டிப்பா திருப்பி கொடுத்துறேன். இன்னும் 6 மாசமா? மேடம், இப்பவே வட்டி ஆட்டோமீட்டர் மாதிரி ஏறி கிடக்கு மேடம். இன்னும் 6 மாசம்னா அந்த வட்டியும் சேர்த்து ஏறுமே மேடம். அதை கட்டணும்னா இந்த வீட்டை வித்தா கூட பத்தாது மேடம். பேசாம ஒன்று செய்யலாம் மேடம். உங்க வீட்டுக்காரர் தானே ஜாமீன் கொடுத்தாரு, அதனால உங்க மாமனார் வீட்டுக்கே போய் உங்க மாமனார்கிட்ட உங்க புள்ளதான் இந்த மாதிரி எல்லாம் சொன்னாரு, இப்ப என்ன சார் பதில்னு அவர்கிட்டே கேக்குறேன். அவர் பணம் கொடுத்தா வாங்கிட்டு போறேன் மேடம். இல்லங்க, தயவு செஞ்சு அங்கெல்லாம் போய் கேட்காதீங்க. இது எங்க பிரச்சனை. நாங்க எப்படியாவது பணத்தை திருப்பி கொடுத்துறோம். அதான் மேடம், எப்படி கொடுக்க போறீங்க? இத பாருங்க மேடம், நான் ஒரு பெஸ்ட் ஐடியாவா சொல்றேன். உங்க அப்பாவை இதோ இந்த பேப்பர்ல ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் போட சொல்லுங்க. இந்த வீட்டை வித்து என் பணம் போக மீதி பணம் இருந்தா திருப்பி கொடுத்துறேன். ஒருவேளை அதுவும் பத்தலைன்னா மேடம்காக அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன சொல்றீங்க? இதை பாருங்க மேடம், இதை விட பெஸ்ட் டீலு உங்களுக்கு யாருமே தர முடியாது மேடம். பெரியவருக்கு புரிய மாட்டாங்குது மேடம். நீங்க பார்த்து எடுத்து சொல்லி கையெழுத்து போட சொல்லுங்க மேடம். நாங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம். என்னடா சொல்றீங்க? சார், இப்படிலாம் பேசினா எப்படி சார்? இந்த ஒரு தடவை மட்டும் கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ். நான் எப்படியாவது பணத்தை செட்டில் பண்ணிடுறேன். ஆமா தம்பி, இந்த ஒரு தடவை மட்டும் டைம் கொடுங்க, இல்லனா நானே உங்க ஆபீஸ்க்கு வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துறேன். என்ன பெரியவரே, இந்த மாதிரி எத்தனை தடவை சொல்லியிருக்க, கொடுத்தியா? ஆனா இப்போ உன் பொண்ணு சொல்லியிருக்கு, அவங்க மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. சரி, மேடத்துக்காக ஒரு 10 நாள் டைம் தர்றேன் மேடம். அதுக்குள்ள செட்டில் பண்ணிருங்க மேடம். இல்ல 11வது நாள் இது என் வீடு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் வேண்டிக்கிட்ட மாதிரி கௌதமே டைவோர்ஸ் வேண்டான்னு சொல்லிட்டாரு. அப்படி சொல்ல நீதான் காரணம்னு நான் நிச்சயமா நம்புறேன். காலையில வந்து நான் வேண்டிக்கிட்டப்போ இது நடக்கும்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஆனா எப்படியோ நீதான் நடத்தி வச்சிருக்க. கௌதமை விட்டு நான் பிரியவே கூடாது. கௌதம் மனசுல நான் இடம் பிடிக்கணும். அதுக்கு என் கூட நீதான் துணையா இருக்கணுமா. இன்னைக்கு கௌதம் டைவோர்ஸுக்கு வேண்டான்னு சொல்ல வச்ச மாதிரி எப்பவும் என் கௌதம் என் கூடவே இருக்கிற மாதிரி நீதான் செய்யணும். கௌதம், கோர்ட்ல எனக்கு கௌதம் வேணாம், ஐஏஎஸ் படிப்பு தான் முக்கியம்னு பெருசா டயலாக்லாம் விட்டு ஜட்ஜ் மனசுல இடம் பிடிச்சிட்டேன். இப்ப என்ன கடவுள்கிட்டயே அதே அப்ளிகேஷன் போட வந்திருக்கியா? இல்ல கௌதம், நீதான் வேணும்னு அப்ளிகேஷன் போட்டேன். நீ என்ன ரொம்ப கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்க கௌதம். அதுக்கு தான் நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன நன்றி? ஆமா கௌதம், நீ என்ன புரிஞ்சு வச்சிருக்க அளவுக்கு நான் உன்னை புரிஞ்சுக்கவே இல்லையே. அத நான் இப்பதான் கௌதம் ரியலைஸ் பண்றேன். அத நான் கண்டிப்பா மாத்திப்பேன் கௌதம். இனிமே நான் உன்னை ஹர்ட் பண்ற மாதிரி சத்தியமா நடந்துக்க மாட்டேன் கௌதம். நீ என்ன ஹர்ட் பண்ணதை பத்தி பேசிட்டு இருக்க, ஆனா நான் என் அம்மாவை ஹர்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் நான் செய்யாததை செஞ்சுட்டு வந்திருக்கேன். என் அம்மா பாவம், அவங்கள நான் ஹர்ட் பண்ணிட்டேன்னு அவங்களால நம்ப கூட முடியல. அதுவும் இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி எதிர்த்து பேசிட்டேன்.
அதோட அவங்க ரொம்ப உடைஞ்சு போயிருப்பாங்க. எப்படி சமாதானப்படுத்த போறேன்னு எனக்கு தெரியல. அவங்கள அப்படி ஹர்ட் பண்ணிட்டேன்னு சாமி கிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கேன். பாத்தியாடி, அக்கா கௌதம மலை மாதிரி நம்பிட்டு இருந்தாங்க. இவன் என்னடானா அந்த இந்திரா பேச்சு கேட்டுட்டு கோர்ட்ல அத்தனை பேர் முன்னாடியும் அக்காவை எதிர்த்து பேசிட்டு இருக்கான். பாவங்க ஜெயாத்த ரொம்ப ஃபீல் பண்ணாங்க தெரியுமா? இது எல்லாமே அந்த இந்திராவோட பிளான் தாங்க. எப்படி கௌதம் மனச மாத்திருக்கான்னு பாத்தீங்களா? வாடி, அக்கா கிட்ட இதை உடனே சொல்லணும். நடந்தது போய் சொன்னாதான் அக்காக்கு உண்மை என்னன்னு தெரியும். ஆமாங்க. வாடி. கௌதம், நீ எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காத. கௌதம், நான் தான் சொல்றேன்ல, நீ என்ன நினைக்கிறேன்னு புரியுது. நீ அத்தை மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை நினைச்சு ஒன்னும் வருத்தப்படாத கௌதம். இப்ப நீ சொல்ற எந்த ஆறுதலும் எனக்கு தேவையில்லை, கேட்கவும் மாட்டேன். எனக்கு முதல்ல அமைதி வேணும். நான் யோசிக்கணும். ப்ளீஸ் என்ன கொஞ்சம் தனியா விடுறியா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அம்மா ப்ளீஸ்மா, அம்மா பேசுங்கம்மா. அம்மா விடு. அம்மா 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 ப்ளீஸ்மா. அம்மா இருங்கம்மா. அம்மா பேசுங்கம்மா. விடுங்கறல. அம்மா விடுமா. ஜெயா, சொல்றத கேளுங்கம்மா. என்ன ஜெயா நீ அவனுக்காக பயந்துட்டு எதுக்கு மேல போயிட்டு இருக்க? என்ன நான் பயப்படுறேனா? இது ஏன் வீடு, நான் எதுக்கு பயப்படணும்? நான் இங்கதான் இருப்பேன். அம்மா அம்மா இங்கதான் இருப்பேன். யாரும் என்கிட்ட பேச வேண்டாம். அம்மா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா ப்ளீஸ்மா. டேய் அம்மா விடுடா, கைய விடு. மா சாரிம்மா ப்ளீஸ்மா. விடு, என்கிட்டயே வராத. அத்தை, அக்கா கோவில். கௌதம் நமக்கு முன்னாடியே வந்துட்டானா? சமாளிக்கலாம். அக்கா, கோவிலுக்கு போயிட்டு உனக்காக வேண்டிட்டு வந்தோம்க்கா. நீ எதுக்கும் கவலைப்படாதக்கா, எல்லாமே சரியாயிடும். பரவாயில்லடி, இருக்கட்டும். யார் பேச்சு கேட்டா வாழ்க்கை நல்லா இருக்குன்னு கூட புரியாதவங்க கிட்ட கடவுள் மட்டும் என்ன செய்ய முடியும்? எல்லாம் அவங்க தலையெழுத்து. சிலர் எல்லாம் அவஸ்தைப்பட்டாதான் அவங்க வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சுப்பாங்க. நீங்க எல்லாமே ஏன் நல்லதுக்காக தான் சொல்லுவீங்க. எனக்கு அது கூட தெரியாதாம்மா. அட்லீஸ்ட் நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்கம்மா. விடு. அம்மா அம்மா என்னம்மா இது? உங்களுக்கு கௌதம் தான் ரொம்ப பிடிக்கும், அவன்கிட்ட நீங்களே இப்படி நடந்துக்கிறீங்களே. ஆமாண்டா, ஆமா. அது உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கூட இவனுக்கு தெரியலல்ல. அதான் முட்டாள்தனமா ஒவ்வொன்னத்தையும் செஞ்சிட்டு இருக்கான். எப்படியோ போட்டும், எனக்கு என்ன வந்துச்சு? அம்மா இங்க பாரு ஜெயா, கோவத்துல நீ வார்த்தை விட்டுட்டு இருக்க. இருந்தாலும் கௌதம் நம்ம பையன் ஜெயா. இத பாருங்க, இனிமே நான் அதை சொல்ல கூட யோசிக்க முடியாத அளவுக்கு இவன் பண்ணிட்டான். அம்மா 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 ப்ளீஸ்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. அப்படிலாம் பேசாதீங்கம்மா. அம்மா என்னானாலும் நான் உங்க பையன் தான்மா. ஐயோ,
எங்க இவனை பேச வேண்டாம்னு சொல்லுங்க. எனக்கு இவன் குரலை கேட்டாலே எரிச்சலா இருக்கு. இவன் பேச வேண்டாம். இவன் கிட்ட சாகுற வரைக்கும் நான் பேச போறதில்ல. இவனும் பேசக்கூடாது. ஜெயா, ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னதான் நான் படிச்சு காலேஜ் டாப்பரா வந்தாலும், கேம்ல கோல்டு மெடலே வாங்கினாலும், அப்பா பேரு தெரியாதவன்னு எல்லாரும் அசிங்கமா பேசுறாங்கம்மா. அன்னைக்கு கூட நிச்சயதார்த்த மேடையில உன் கண்ணு முன்னாடி தானே பத்மா மேடம் என்ன அப்பா பேரு தெரியாத ஈன பெறவேன்னு சொன்னாங்க. அன்பரசி, நீ என்ன சொன்னாலும் நான் அதை பத்தி வாயை திறக்க போறது இல்ல. பேசாம உட்காந்து சாப்பிடு. இல்லம்மா, நான் சாப்பிட மாட்டேன். நீ எனக்கு பதில் சொல்ற வரைக்கும் நான் பட்னி கிடந்து செத்தாலும் சாவனே தவிர ஒரு வாய் கூட எடுத்து வைக்க மாட்டேன். அன்பு, இல்ல மஞ்சு, நீ சும்மா இரு. அவமானப்படுறதோட வலி சொன்னா புரியாது. அது படும்போதுதான் தெரியும். இத்தனை வருஷமா நான் அப்பம் பேரு தெரியாதவ இவ பொறப்பே தப்பான பொறப்புன்னு கேட்டு கேட்டு உள்ள அழுதுகிட்டே இருந்தேன். ஆனா இனியும் என்னால அதை தாங்கிட்டு இருக்க முடியாது. அம்மா, நான் அப்பாவை பார்க்கணும், அவர் கூட இருக்கணும்ல நான் ஆசைப்படல. ஆனா அவர் யாரு, எங்க இருக்காரு, அது மட்டுமாவது சொல்லுமா. நீ எத்தனை தடவை கேட்டாலும் என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வராது அன்பரசி. உங்க அப்பா யாருன்னு நான் சொன்னா அடுத்த நிமிஷம் அது உன்னோட உயிருக்கு ஆபத்தா வந்து முடிஞ்சிரும். அம்மா, தயவு செஞ்சு சொல்லுமா. எல்லாரும் என்ன தப்பா பேசும்போது கூட நான் அதை தாங்கிக்கிட்டேன். ஆனா அவங்க எல்லாரும் உன்னையும் தப்பா பேசுறாங்கம்மா. அதாம என்னால தாங்கிக்கவே முடியல. இத்தனை வருஷம் இத பத்தி நான் உன்கிட்ட வாயை திறந்திருக்கேனா? சொல்லு. இப்ப கூட தெரிஞ்சுக்கலனா அவங்க சொன்ன மாதிரி என் பொறப்பே தப்பாயிடுமா? ஊரு 1000 பேசும். அதெல்லாம் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அவங்க சொன்னா நீ தப்பான பொறுப்பாயிடுவியா? அம்மா, கண்டிப்பா நீ தப்பான ஒருத்தருக்கு கழுத்தை நீட்டி இருக்க மாட்ட. எங்க அப்பா நல்லவரா இருப்பாருன்னு நானும் உறுதியா நம்புறேம்மா. ஆனா ஏமா என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிற? அம்மா, நீ கோவப்பட்டாலும் எனக்கு கவலை இல்லம்மா. என் அப்பா யாருன்னு உன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் ஊருக்கே வந்தேன். சொல்லுமா. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல அத பத்தி பேசாதேன்னு. திரும்ப திரும்ப கேட்டாலும் என் வாயில இருந்து உங்க அப்பாவை பத்தி எந்த விஷயமும் வரப்போறது இல்ல. அம்மா, ஒருவேளை அப்பாவும் மாமா மாதிரி செத்து போயிட்டாரா? என்னடி வார்த்தை சொன்ன? நீ என்ன அடிச்சாலும் எனக்கு சந்தோஷம்தாம்மா. ஏன்னா நீ இவ்ளோ கோவப்படுறேனா அப்போ அப்பா எங்கேயோ இருக்காருன்னு தானே அர்த்தம். அவர் மேல நீ இன்னும் பாசம் வச்சிருக்கேன்னு தானே அர்த்தம். நீ என்ன எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்கோ. ஆனா தயவு செஞ்சு அப்பாவை பத்தி மட்டும் சொல்லுமா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னால உங்களுக்கு எந்த அசிங்கமும் வராது. நான் பண்ணி கொடுத்த சத்தியத்தை என்னைக்குமே மீற மாட்டேன். எங்களுக்கு உன்னோட வாக்கு மட்டும் பத்தாது. யாரோட குரல்னு கேட்டு கார்த்தி எங்களை நெருக்குறாரு. கார்த்திக் தம்பிய நாங்க ஆஃப் பண்ணணும். அதுக்காக இப்போ ஒரு ஐடியா வச்சிருக்கோம். பல்லவிங்கிற பொண்ணுதான் ரூபாவுக்காக பாடிக்கிட்டு இருக்கான்னு சொல்ல போறோம். அதுக்காக நீ இன்னையில இருந்து பல்லவி அவதாரம் எடுக்கணும். எனக்கு புரியல மேடம். இந்தா. எதுக்கு மேடம் இந்த போனு?
இந்த போனோட நம்பரை கார்த்திக் சார் கிட்ட மட்டும் கொடுக்க போறோம். இந்த போன்ல எப்பெல்லாம் கால் வருதோ அப்பெல்லாம் எனக்காக பாடுற பல்லவியா மாறி பேசணும். அதுவும் கார்த்திக் சாருக்கு டவுட் வராத மாதிரி பேசணும். இல்ல மேடம், இதெல்லாம் என்னால பண்ண முடியாது. சாரி, சத்தியமா நான் இதை பண்ண மாட்டேன். ஏன் மாட்டேன்? ஏதோ இப்பதான் சொன்ன செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீற மாட்டேன்னு. பாட்டி, அந்த சத்தியத்துக்கும் இப்ப நீங்க போடுற இந்த கண்டிஷனுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் சம்பந்தமே இல்லைங்கிறியா? இதோ பாருடி, இந்த விஷயத்துல உன்னால என் பேத்திக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறது தான் நீ பண்ண சத்தியத்தோட சாராம்சம். அப்படி பார்த்தா நீ பண்ண சத்தியத்துக்குள்ளதான் இந்த கண்டிஷனும் வரும். இத பார், ரொம்ப யோசிக்காம போனை கையில வாங்கு. இந்தா குடி. மேடம், என்னோட வாய்ஸ் கார்த்திக் சாருக்கு நல்லாவே தெரியும். நான் பேசினா அவர் கண்டுபிடிச்சிருவாரு. அதனால வேண்டாம் மேடம். அதுவும் இல்லாம போன்ல எங்க இருந்து பேசுறோன்னு அவருக்கு ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி மேடம். அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். இந்த போனை அப்படியெல்லாம் ஈஸியா ட்ரேஸ் பண்ண முடியாது. நீ பேசுறது ஒரு ஆப் வழியா கன்வெர்ட் பண்ணி தான் கார்த்திக் சாருக்கு வேற வாய்ஸ் மாதிரி போகும். கார்த்திக் சாருக்கு டவுட்டே வராத மாதிரி நீ பேசணும்னு சொன்னது வாய்ஸ் பத்தி இல்ல, நீ பேசுற விஷயத்த வச்சு. பேசுறது நீயா இருக்குமோன்னு கார்த்திக் சார் கெஸ் பண்ணவே கூடாது, அததான் சொன்னேன். என்னால கார்த்திக் சார் கிட்ட பொய்யெல்லாம் சொல்லி நடிக்க முடியாது மேடம். ப்ளீஸ் பாட்டி, என்னை விட்டுருங்க. ஏற்கனவே உங்களுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்துக்காக கார்த்திக் சார் கிட்ட உண்மையை மறைச்சிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. இப்ப என்ன நேரடியா பொய்யா பேசி நடிக்க சொல்றீங்களே, அதெல்லாம் வேண்டாம் மேடம், ப்ளீஸ். ஏய், இத நீ பண்ணி தாண்டி ஆகணும். இல்லனா இத்தனை நாளா நீ வாங்கின பணத்தை எல்லாம் இப்பவே மொத்தமா வச்சுட்டு போ. அதுவும் சும்மா இல்ல, வட்டியோட சேர்த்து வைக்கணும். முடியாதுல்ல? அப்ப நாங்க சொல்றத கேளு. உங்களுக்கு ஆபத்துல நாங்க உதவணும்ல, அதுக்கு உன்னோட நன்றி விசுவாசத்தை இதுல காட்டி மரியாதையா நாங்க சொல்றபடி செய். போன் எடுத்துக்கிட்டல, கிளம்பு. பார், நீ போன்ல என்ன பேசினாலும் நான் சொன்ன ஆப் மூலியமா எனக்கு ரெக்கார்ட் ஆகி வரும். எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருப்பேன். அதையும் கவனத்துல வச்சு பேசு. போ போ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இவ்வளவு நேரம் ஆச்சத்த, இப்ப வரைக்கும் கார்த்திக் வரல. நீங்க வேற 3 நாளா அதே டென்ஷன்லயே இருந்தீங்க. சரி, கார்த்தி வந்துட்டா நீங்க ரிலாக்ஸா இருப்பீங்களேன்னு நினைச்சுதான் யதார்த்தமா கேட்டேன். இது ஒரு தப்பாத்த? தப்பு இல்லதான். ஆனா திருவிழா முடிஞ்சு என்னமோ 10-15 நாள் ஆகியும் கார்த்தி வராம இருக்கிற மாதிரி கேக்குற. அதுதான் யதார்த்தமா இல்ல. நேத்து தானே திருவிழா முடிஞ்சிருக்கு. காலையில எந்திரிச்சு கிளம்பி காஞ்சிபுரத்துல இருந்து இங்க வர வேண்டாமா? என்னத்த எது சொன்னாலும் இப்படி வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறீங்க? எனக்கு இந்த குடும்பத்து மேல அக்கறையே இருக்க கூடாதுங்கிறீங்களா? அக்கறையா? யாருக்கு? உனக்கா? அதான் அந்த துரை என்ன கடத்தின விஷயத்துல இருந்து அக்கறை என்னன்னு புரிஞ்சிருச்சே. பாரு ஐஸ்வர்யா, அக்கறை எது, புரளி பேசுறது எதுன்னு உனக்கு வேணா வித்தியாசம் தெரியாம இருக்கலாம், எனக்கு நல்லாவே தெரியும். அத்தை, நீங்க என்னத்த துரை விஷயத்தை வச்சு இன்னும் என்ன ஜட்ஜ் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? அதுதான் அப்பவே சொன்னல, அவன்னு தெரிஞ்சது நான் போனை வச்சுட்டேன். அத்தை, தெரியாம நடந்தது போய் இப்படி பெரிய விஷயமா மனசுல வச்சுட்டு பேசுறீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்தை. இங்க பாருங்க அத்தை, நீங்க என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல. நான் இந்த குடும்பத்து மேலயும் உங்க மேலயும் அக்கறை இருக்கிறதுனாலதான் இப்ப நான் இதை சொல்றேன். தயவு செஞ்சு கேளுங்க. பாருங்க அத்தை, கார்த்திக் வந்துருவாருன்னு நீங்க உங்க பையன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில சொல்றீங்க. ஆனா எனக்கு என்னமோ அந்த குடும்பம் கார்த்திக்கு ஏதாவது வசியம் பண்ணி அவங்க பேச்ச கேக்குற மாதிரி பண்ணிடுவாங்களோன்னு தோணிட்டே இருக்கத்த.
அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போனப்ப கூட கார்த்திக்க பாத்தீங்களா? அந்த மைத்திலி சொல்றதெல்லாம் எப்படி கேட்டுட்டு தலையாட்டிட்டு இருந்தாருன்னு கவனிச்சிங்களா அத்தை? அத்தை, அவங்கள மோசமான ஆளுங்க. இந்த மாதிரி வசியம், மருந்து வைக்கிறது, பில்லி சூனியம் வைக்கிறது, இந்த வேலையெல்லாம் நல்லா பண்ணுவாங்க அத்தை. நீங்க இப்படி கார்த்திக் அவரா வந்துருவாருன்னு நம்பிட்டு இருக்காம கார்த்திக் ஒரு போன் பண்ணி எப்ப வராருன்னு கேளுங்க. இத சொல்றத கூடவா நீங்க பொருளையா நினைப்பீங்க? நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நாளைக்கு ஏதாவது தப்பா நடந்துச்சுன்னா எனக்கு அப்பவே தோணுச்சத, ஆனா உங்ககிட்ட சொல்ல பயந்து சொல்லாம இருந்துட்டேன்னா அப்பவும் நீங்க என்னதானே திட்டுவீங்க. அதான் மனசுக்கு பட்டதை நான் சொல்லிட்டேன். அதுக்கு மேல உங்க விருப்பம். அப்பாடா, நம்ம போட்ட வசிய மருந்து வேலை செய்யுது. இப்பதான் திருப்தியா இருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். தரகர் சண்முகம்னு பேர் சொன்னீங்களே, வந்தவங்க யாரு? தரகரோட சம்சாரமா? ஒட்டு கேட்டியா? என்ன பிரச்சனை உனக்கு? எப்ப பாரு என்ன அதிகாரம் பண்ணிட்டு இருக்க? இத பார், என் வழியில நீ குறுக்க வந்துகிட்டே இருக்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல சொல்லிட்டேன். போற வழி நேர் வழியா இருந்தா நான் ஏன் குறுக்க வரப்போறேன்? எனக்கு நடந்த ஆக்சிடென்ட்டுக்கு பின்னால நீங்க தான் இருப்பீங்கன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனா இப்போ அது உறுதி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் மறைக்க தானே அந்த தரகர் மனைவிக்கு பணம் கொடுத்து அனுப்பியிருக்கீங்க. ஆமா, வந்தது தரகர் சண்முகத்தோட பொண்டாட்டி தான். நீ சொன்னது எல்லாமே உண்மைதான். சூர்யா கிட்டயோ போலீஸ் கிட்டயோ தரக மாட்டினா எனக்கு தானே ஆபத்து. அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றேன். இப்ப அதுக்கு என்ன? நீ என்ன பண்ண போற? ஏன் இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நடந்துக்கிறீங்க? பெத்த அம்மாவை விட உங்க மேலதானே ஹஸ்பண்ட் சார் அதிக பாசம் வச்சிருக்காரு. அவரை கொலை பண்ண துணிஞ்சிருக்கீங்களே, அப்படி அவர் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணாரு? இத பாரு, இந்த மாதிரி சென்டிமெண்டான டைலாக்குக்கெல்லாம் நான் மனசு இறங்க மாட்டேன். உன் வசனத்தை எல்லாம் வேற எங்கேயாவது போய் பேசு. நீங்க எல்லாம் திருந்தாத ஜென்மம். உங்களை நான் சும்மா விட மாட்டேன். என்ன பண்ண போற? சூர்யா கிட்ட போய் சொல்ல போறியா? போ சொல்லு. என்ன பாக்குற? என்ன பத்தி உனக்கு இப்பவா தெரியும்? எப்பவோ என்ன பத்தி உனக்கு தெரியும்ல. இத்தனை நாளா ஏன் உன் ஹஸ்பண்ட் சார் கிட்ட என்ன பத்தி சொல்லல? நீ என்ன பத்தி என்ன சொன்னாலும் உன் புருஷன் நம்ப மாட்டான். ஏன்னா அவன் ஒரு முட்டாள். என் மேல கண்மூடித்தனமான பாசம் வச்சிருக்கிற மிகப்பெரிய முட்டாள். என்னோட பாச வலையில அவனை நான் அப்படியே கட்டி போட்டு வச்சிருக்கேன். நீன் இல்ல, வேற யாரு வந்து என்ன பத்தி சொன்னாலும் உன் புருஷன் நம்பவே மாட்டான். ஹஸ்பண்ட் சார் உங்க மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு இவ்வளவுதான் மரியாதையா? நீங்க அவர் மேல காட்டின பாசம் எல்லாம் பொய்யன்னு தெரிஞ்சா அவரோட மனசு எவ்வளவு வேதனைப்படும். அத கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? இதுல அவரை முட்டாள்னு வேற சொல்றீங்க. ஆமாண்டி, கண்மூடித்தனமா பாசம் வச்சிருக்கிறவன முட்டாளுன்னு சொல்லாம வேற என்ன சொல்ல சொல்ற? என்ன உன் புருஷன் கிட்ட போய் இதெல்லாம் சொல்ல போறியா? போய் சொல்லு. என்ன நான் போய் சொல்ல மாட்டேன்னு இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களா? நான் தான் போய் சொல்லுன்னு சொல்றேன்ல, அப்புறமும் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க. போடி போய் சொல்லு. ஹஸ்பண்ட் சார் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னா இத்தனை நாளா உங்களை பத்தின உண்மையை நான் அவர்கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருந்தேன். இதுக்கு மேலயும் நான் மறைச்சிட்டு இருந்தா அவர் இன்னும் அதிகமா தான் பாதிக்கப்படுவாரு. இப்பவே போய் நான் எல்லாத்தையும் சொல்ல போறேன். ஏய், நான் தான் போய் சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, அப்புறமும் நோயின்னு அதையே சொல்லிட்டு இருக்க. நீ போய் உன் புருஷன் கிட்ட என்ன பத்தி சொல்லு. போ. உன் கண்ணு முன்னாடியே அவனை என் பாசத்தால அப்படியே மாத்தி காட்டுறேன். பாக்குறியா? அதையும் பாத்துடலாம். பாக்கலாம்.
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஹஸ்பண்ட் சார் கொஞ்சம் கீழே இறங்கி வாங்க. என்னாச்சு சுஜாதா? மாறி எதுக்காக இப்படி சூர்யாவை சத்தம் போட்டு கூப்பிடணும்? எனக்கு ஒண்ணும் புரியல அண்ணே. கேட்டதுக்கு எதுவும் சொல்லாம சூர்யாவை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. ஹஸ்பண்ட் சார், ஹஸ்பண்ட் சார் கொஞ்சம் கீழே இறங்கி வாங்க. என்னங்க காட்டு கத்து கத்திக்கிட்டு இருக்கறா? ஹஸ்பண்ட் சார், மகளே, சிஸ்டருக்கும் மாரிக்கும் நடுவுல ஏதோ பிரச்சனை நடந்திருக்குது. இது வர மாதிரி என்ன மாதிரி எதுக்காக கூப்பிட்ட? ஹஸ்பண்ட் சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீ இப்படி சத்தம் போட்டு பேசி நான் மட்டும் இல்ல, வீட்ல யாருமே பார்த்தது இல்லையேம்மா. என்ன ஆச்சு? அப்படி என்ன முக்கியமான விஷயம் சொல்ல போற? சூர்யா கிட்ட ஏதாவது முக்கியமான விஷயம் சொல்லணும்னா அந்த ரூம்ல கூட போய் சொல்லிருக்கலாமே. எதுக்காக மாதிரி இப்படி ஹால்ல இருந்துகிட்டு சூர்யாவை கீழே வர சொன்னேன்? நான் இப்போ சொல்ல போற விஷயம் ஹஸ்பண்ட் சாருக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தெரியணும். என்ன அது? அதுக்காக தான் ஹஸ்பண்ட் சார சத்தம் போட்டு கூப்பிட்டு கீழே வர சொன்னேன். என்னாச்சு மாறி? வீட்ல இருக்க எல்லாருக்கும் தெரியணுமா? அப்படி என்ன விஷயம் சொல்ல போற? ஹஸ்பண்ட் சார், போலீஸ் கிட்ட இருந்து உங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுன தரகரை தேடி கண்டுபிடிச்சா அவன் பின்னால இருக்கிற குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சிடும்னு சொன்னீங்கல்ல. ஆமா சொன்னேன். உங்களையும் என்னையும் லாரி ஏத்தி கொல்ல சொன்ன அந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியும் ஹஸ்பண்ட் சார். என்ன சொல்ற மாதிரி? அந்த கொலைகாரன் யாருன்னு உனக்கு தெரியுமா? ஆமா தெரியும். தெரியுமா? யார் மாறி? எங்க இருக்கா? இங்கதான் நம்ம வீட்ல தான் மாமா இருக்காங்க. என்ன மாதிரி சொல்ற? நம்ம வீட்லயா? ஆமா ஹஸ்பண்ட் சார், எனக்கு முன்னாடியே தெரியும். உங்ககிட்ட சொல்ல வேண்டான்னு இத்தனை நாளா அமைதியா இருந்தேன். ஆனா இப்ப சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. சொல்லு மாறி, யார் இந்த கொலைகார? கொலைகாரம் இல்ல ஹஸ்பண்ட் சார், கொலைகாரி. உங்களையும் என்னையும் லாரி ஏத்தி கொலை பண்ண பார்த்தது வேற யாரும் இல்ல, இந்த தாரா அத்தை தான். அது மட்டும் இல்ல ஹஸ்பண்ட் சார், இப்போ நீங்க தேடிட்டு இருக்கிற தரகர் சண்முகத்தையும் உண்மை தெரிஞ்சா மாட்டி போன்னு இவங்க தான் மறைச்சு வச்சிருக்காங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ரவுடி பையன் வந்து பணம் வேணும்னு நின்னான். உன்ன மாதிரி ரவுடிக்கெல்லாம் நான் பணம் தரதில்லைன்னு சொல்லிட்டேன். ஆனா அவன் என் கால்ல விழாத குறையா கெஞ்சினான். நான் ரொம்ப திருந்திட்டமா அது இதுன்னு வேற சொன்னான். சரி திருந்தணும்னு நினைக்கிறானேன்னு பாவப்பட்டு அவனுக்கு பணம் கொடுத்தேன். ஆனா அவன் வட்டியும் தரல, அசலும் தரல. சரி நம்ம ஆளுங்க யாரையாவது அனுப்பி கேட்கலாமேன்னு பார்த்தா அவன் அடிப்பெண் குத்துவேன்னு மிரட்டான் வெற்றி. அதனால இதுக்கெல்லாம் நம்ம ஆளுங்க சரிப்பட்டு வர மாட்டாங்க. நீ போனாதான் வெற்றி சரியா வரும். நீ என்ன பண்ற? நாளைக்கே போய் அந்த அசலையும் வட்டியையும் வாங்கிட்டு வந்துடுற.
என்னடா யோசிக்கிற? இல்லம்மா அது வந்து ஏன் வெற்றி, நான் சொன்ன நீ கேட்க மாட்ட? ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்போ நாளைக்கு போய் வாங்கிட்டு வந்துரு. முடியாதுன்னு சொல்லு வெற்றி. பணம் வாங்க போக மாட்டேன்னு சொல்லு. அது தப்புடா. இனிமே வட்டி தொழில வேண்டான்னு சொல்லு வெற்றி. வெற்றி, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். பதில் சொல்லு. அது அம்மா நாளை கழிச்சு போய் வாங்கிட்டு வரவா? ஏன் நாளைக்கு என்ன? நாளை காலையில 10 மணிக்கு நாம ஒரு இடத்துக்கு போறோம். நீ ரெடியா இரு. என்னடா எதை கேட்டாலும் இவ்ளோ யோசிக்கிற? நாளைக்கு போறதுல உனக்கு என்ன வெற்றி பிரச்சனை? அம்மா நீங்க கூட சொன்னீங்கல்ல, இனிமே இந்த தொழில் சம்பந்தமான எல்லா விஷயத்தையும் நீயே பாத்துக்கோன்னு. நாளைக்கு யார் எவ்வளவு பணம் தரணும்னு எல்லாத்தையும் முழுசா பார்த்துட்டு அதுக்கப்புறம் போலான் இருக்கம்மா. நீ போய் முதல்ல அந்த ரவுடி கிட்ட பணத்தை வாங்கிட்டு வா வெற்றி. மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். என்ன வெற்றி, நீ போனாதான் வேலை நடக்கும்னு அத்தை உன்கிட்ட சொல்றாங்க. நீ எதுக்கு இப்போ இவ்ளோ தூரம் யோசிச்சுட்டு இருக்க? ஏய், ஆம்பளைங்களுக்கு 1000 வேலை இருக்கும், அதான் யோசிக்கிறோம். உனக்கு எதுக்கு இதெல்லாம்? வெற்றி, நீ நாளைக்கு போய் வாங்கிட்டு வர போறியா இல்லையா? சரி வெற்றி, நானே போய் வாங்கிட்டு வரேன். அம்மா இல்லம்மா, நானே போய் வாங்கிட்டு வந்தேன். வெற்றி, இத சொல்றதுக்கா நீ இவ்ளோ யோசிச்சுட்டு இருந்த? ஏய், நான் யோசிக்கலாம் இல்லையே. அம்மா சொன்னா நான் நிச்சயமா செய்ய போறேன். அது அம்மாவுக்கே தெரியுமே. தெரியும் வெற்றி, நான் சொன்னா நீ கேப்பேன்னு எனக்கு தெரியும். அப்புறம் வெற்றி, ரொம்ப முக்கியமான விஷயம். அவன் ஒரு ரவுடி. பணத்தை தான்னு கேட்டா உடனே தரமாட்டான். 4 அடி அடிச்சுதான் வாங்க வேண்டியிருக்கும். எப்படி வாங்கணுமோ அப்படி வாங்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா. அப்புறம் இந்த விஷயத்த நீயே பாத்துக்கோ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வந்தா வெற்றி சூப்பரா இருப்பான். வெற்றி வெற்றி, இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு இந்த ட்ரெஸ் தான் நீ போட்டுக்கிட்டு வரணும். நானே பார்த்து எடுத்து வச்சிருக்கேன்டா. நீ வேற ஏதாவது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ரவுடி மாதிரி வந்து நிக்காத. உடனே மறைக்காதடா. ரவுடி மாதிரின்னு நான் கோமா சொல்லல, செல்லமா சொன்னேன். என் செல்லம் தானே. என்னடா அப்படி பாக்குற? ஃபங்க்ஷனுக்கு வந்துருவல்ல? உனக்கு எத்தனை தடவை சொல்றது? கண்டிப்பா நான் வந்துருவேன்டி. அதுக்கு இல்லடா, நீ வட்டி வாங்க கிளம்பி போறியான்னு பாக்குறதுக்கு உங்க அம்மா கீழே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ வேற என்ன முதல்லயே கிளம்பி போன்னு சொல்ற. அதான் யோசிச்சேன். ரொம்ப ஆராய்ச்சிலாம் பண்ணாத சரியா? உன் ஐஏஎஸ் மூலைய கொஞ்சம் கழட்டி ஓரமா வச்சுட்டு போ. நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். கிளம்பு போ. உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். டைலாக் எல்லாம் பேசிட்டு சொதப்பி விட்டுறாத என்ன? சரி, அப்புறம் நீ செருப்பு போட்டுட்டு வராத, ஷூ போட்டுட்டு வா சரியா? ஃபுல் அண்ட் ஷர்ட் போட்டு டக்கிங் பண்ணி டை எல்லாம் கட்டி ஒரு ஹீரோ மாதிரி வா, ஓகேவா? வா வா, நீ வந்து டக்கிங் பண்ணி விடு வா. சரி சரி சரி, சும்மா சொன்னேன், ஓகேவா? போ, கிளம்பு போ. வெற்றி கரெக்டா வந்துடுறா. ஏண்டி 1008 வாட்டி கேட்டிருக்கேன், ஒரு வாட்டி கூட கொடுத்ததே இல்ல. ஆனா உனக்கு வேலையாகணும்னா மட்டும் முத்தம் கொடுக்கறே இல்ல. டேய், என்ன பத்தி எப்படியா நீ உன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க? அம்மா போதும் போதும் போதும், உங்க ஓவர் ஆக்டிங். கிளம்பு, வந்து சேர்றேன். எப்பப்பப்பா சக்தி, எங்க நீ இவ்ளோ வேகமா போற?
ஆஹா, கோயிலுக்கு போறேன். அப்புறம் பூஜா, போகும்போது எங்க போறேன்னு கேட்காத. நீ வேணும்னே கேக்குறேன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் சொல்றேன், நீ இப்படி கேக்குறது ரொம்ப கேவலமா இருக்கு. இன்னொரு தடவை கேட்டேன்னு வைய, நான் எப்பவும் ஒரே மூட்ல இருக்க மாட்டேன். புரியுதா? போ போ. வெற்றி ஒருவேளை உன் கூட வரலனா, வெற்றி உன்னை இப்படி ஏமாத்திட்டானேன்னு உன்னை வச்சு செய்வேன். ஒருவேளை வெற்றி ரங்கநாயகி அத்தை சொன்ன வேலையை செய்யலனா அவங்கள வச்சு செய்வேன். என்ன நடந்தாலும் எனக்கு இன்னைக்கு வேட்டை இருக்குடி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். தாத்தா நீங்களே பாருங்க, ஆடிட்டர் சம்பந்தமா கேஸ் கொடுக்கணும், அது இதுன்னு என் அண்ணன் கையெழுத்து கேட்டாங்க. போட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா சொத்தை எல்லாம் மாத்தி எழுதியாச்சு. நீ இந்த வீட்லயே இருக்க கூடாதுன்னு என்ன வெளியே தள்ளி விடுறாங்க தாத்தா. இது என்ன அநியாயமா இது? சாவித்ரி, என்னம்மா இதெல்லாம்? நாங்க பண்ணது முழுக்க முழுக்க சரிதான். எங்கயோ குப்பத்துல இருந்து வந்தவ நீங்க வந்து உரிமை கொண்டாடிக்கிட்டு வீட்டுல இருக்கிறவங்கள அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தால, அவளுக்கு இதெல்லாம் பத்தாது. இதெல்லாம் கம்மிதான். ஏய் பத்மநாபா, இதெல்லாம் தப்புடா. இவ ரொம்ப நல்லவடா. அவ எவ்வளவு நல்லவன்னு நாம எல்லாரும் பார்த்தோம்ல. இவளை விட்டா தலைக்கு மேல ஏறி உட்காந்துக்குவா. அவ உங்களோட காடையே பிளாக் பண்ணவ, அதை மறந்துடாதீங்க. பாரு பாப்பனோ, அது சம்பந்தமா நான் ஏற்கனவே இவகிட்ட பேசிட்டேன். எல்லாமே இந்த வீட்டோட நன்மைக்காக தான் செஞ்சிருக்கான். எது நன்மை? இப்படி எல்லார் காடையும் பிளாக் பண்ணிட்டு கணக்கு வழக்கு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி எதுக்கு காசு வாங்கணும்னாலும் இவ கால்ல விழுந்துதான் வாங்கணும்ங்கறா. இதெல்லாம் நல்லதா தாத்தா? இதெல்லாம் எவ்வளவு பெரிய அநியாயம் உங்களுக்கு தெரியல? தயவு செஞ்சு நான் சொல்றதை எல்லாரும் கேளுங்க. எதுவா இருந்தாலும் போய் பொறுமையா உட்கார்ந்து பேசிக்கலாம். இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்த கூடாது. தயவு செஞ்சு நீங்க இதுல தலையிடாதீங்க. இன்னையோட இவளோட சங்காத்தமே வேண்டாம். ஏய் போ வெளியே. மேல கை வைக்கிற? மேல கை வைக்கிறனா? ஏய், போலீஸ்க்கு போன் பண்ணி வர சொன்னா உன்னை மொத்தமா கொத்தா தூக்கிட்டு போயிடுவாங்க, தெரியும்ல? எங்க தூக்க சொல்லு பாப்போம். கண்டிப்பா தூக்குவாங்க. ஆனா அது வரைக்கும் எனக்கு பொறுமை இல்ல. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஏய், என்ன மேல கை வைக்கிற? ஏய், என் மேலேயே கை வைக்கிறியா? நீ என்ன ஊட்ட விட்டு வெளியே தள்ளின, நான் உன்ன அடிச்சேன். கணக்கு சரியா போச்சு. நீ ஒரு செல்லா காசு, ஒரு பைசா உன்கிட்ட கிடையாது. அதெல்லாம் தெரியாம என் மேலேயே கை வைக்கிறியா நீ? என்னவோ மொத்த சொத்தும் உன் பேர்ல இருக்கிற மாதிரி ஆடுறியா? ஏய், பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருச்சா? இல்லம்மா ராணி, எதுக்காகமா சிரிக்கிற? இல்ல தாத்தா, இவங்க பண்றதெல்லாம் எனக்கு ரொம்ப காமெடியா இருக்கு. சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டாங்களாம். கேட்டீங்களா? இதுதான் உலகத்திலேயே சூப்பர் காமெடி. அவ கிடக்குறா, அவளுக்கு மூளை குழம்பிருச்சுன்னு நினைக்கிறேன். அவளை தூக்கி வெளியில போடுறா பணம். சரிப்பா. ஏய், கிட்ட வந்த செவ்வளவு திரும்பிரும், தெரிஞ்சு வச்சுக்கோ. இந்த மொத்த சொத்தம் ராணி பேர்ல தான் இருக்குது. அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஓ, சொத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டா அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்களே, நான் என்ன கையெழுத்து போட்டா? அதுல கையெழுத்து இருக்குதான்னு பாருங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அவ உன்னையும் உங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் சண்மதி. ஆனா எங்க எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் அவ வானதி. அவ இந்த வீட்டுல தான் இருப்பா. அவளை கோவப்படுத்துற மாதிரி ஏதாவது செஞ்சேனா நான் சும்மா இருக்க மாட்டேன். என்னப்பா, அம்மா இல்லாத தைரியத்துல இஷ்டம் போல பேசிட்டு இருக்கீங்க? உங்க அம்மா இருந்தாலும் இதத்தான் சொல்லுவேன். தங்கச்சிமா பெரிய மனசு பண்ணி உங்களை இந்த வீட்டுல தங்க வச்சிருக்காங்க.
அதை கெடுத்துக்கிட்டு ரோட்ல அலையாதீங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். ஒரு நிமிஷம். என்னம்மா? ஆர்த்தி கிட்ட ஏதோ கோவமா பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அது ஒண்ணும் இல்லம்மா. அவ ஒன்னும் தப்பு பண்ணல. நான் சொன்னதுக்கு தான் அவ சொன்னா. அவளை இனி திட்டாதீங்க. நீ சொல்லி இருந்தாலும் அவ சொல்லக்கூடாதுல்லம்மா. எப்படி சொல்லலாம்? மனுஷங்க மனசு எப்பவும் ஒரே நிலையாவா இருக்கும்? மாறும்ல. நான் மாற மாட்டேன், அப்படியேதான் இருப்பேன்னு மட்டும் சொல்லிடாதம்மா. கீதையில சொன்ன மாதிரி மாற்றம் ஒண்ணுதான் மாறாதது. ஆனா நீ ஓ விருப்பப்படியே இருமா. ஓ சுதந்திரத்துல யாரும் தலையிட மாட்டாங்க. ஆனா உன்னை சீண்டி கோவப்படுத்தி ஓ மனசை புண்படுத்தணும்னு தான் ஆர்த்தி விரும்புறா. அத அவங்க அம்மாவும் தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கா. அவங்க எல்லாம் அப்படித்தாமா இருப்பாங்க. அது அவங்களோட சுபாவம். வானதி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன சொன்னாலும் அமைதியாவே இருந்துருவா. தனக்கு சோறு போட்டு வளர்த்தவங்கன்னு ஒரு நன்றி உணர்வு அமுதா மேல வானதிக்கு இருந்துச்சு. அதனால அவ அமைதியா இருந்தா. நீ எப்படிமா இருப்ப? அதனாலதான் சொல்றேன். அவ என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் நான் வருத்தப்பட போறதில்ல. என் மனச அம்மாடி வேண்டாம்மா. நீ வந்த பிறகு இந்த வீடு சந்தோஷமா இருக்கு, நிம்மதியா இருக்கு. உன்னை பார்க்கும்போது இந்த வீட்ல இருந்து காணாம போன சந்தோஷம் எல்லாமே திரும்ப வந்த மாதிரி இருக்குமா. உங்க வீட்டுல வேணா உனக்கு சண்மதினு பேர் வச்சிருக்கலாம். ஆனா எங்களுக்கு நீ வானதி தான். நீ திரும்ப போறது எங்களுக்கு பெரிய துக்கம், வலி, வேதனை. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். நீ எங்களை மன்னிக்க நினைச்சா மன்னிக்க முடியும். கசப்பான சம்பவங்களை மறக்கணும்னு நினைச்சா மறக்க முடியும். அப்படி ஒண்ணு நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் இங்க இருந்து போக முடிவெடுத்திருக்கேன். நான் இங்கே இருந்துருவேன்னு என் அப்பா அம்மா நினைச்சிடக்கூடாதுன்னு தான் நான் அதை அவங்க கிட்ட சொன்னேன். நான் யாருக்கிட்டயுமே நடக்காத ஒண்ணுக்கு நான் ப்ராமிஸ் கொடுத்து நம்ப வச்சு அவங்கள மோசம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவனா. நீ நல்ல பொண்ணுமா. உன்னால நல்லவங்களை புரிஞ்சுக்க முடியும்னு நான் நம்புறேன். உன் மனசு மாறும். இல்ல நான் சொல்றத வேண்டாமா. ஏதாவது நெகட்டிவா பேசிராதமா. என் மனசு தாங்கல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏன் சாப்பாடு வெளியில ஆர்டர் பண்ணணும்? வீட்லயே சமைக்கலாமே. இல்லம்மா, ஆர்த்தி சமையல் அப்படி ஒண்ணும் பெருசா இருக்காது. அதனாலதாம்மா இந்த முடிவு. சரி, ஆர்த்தி சமைக்க வேண்டாம், நான் சமைக்கிறேன். மாமா இல்ல வேண்டாம், நீங்களே ஆர்டர் பண்ணிடுங்க. கார்த்திக், ஏன் அப்படி சொல்ற? உனக்கு எதுக்கு சிரமம்? அதான் நான் அப்படி சொன்னனா? நீ சொல்லல, ஆனா சமையல் ஒண்ணு சாதாரண கிடையாது. நீ எதுக்கு கஷ்டப்படணும்? எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல. நான் இஷ்டப்பட்டு தான் சொல்றேன். நானே சமைக்கிறேன். அதெல்லாம் ஓகே, ஆனா எங்களுக்காக எதுக்கு நீ டைம் வேஸ்ட் பண்ணணும்? நீ என்ன சொன்னாலும் சரி, இன்னைக்கு நான் தான் சமைக்க போறேன். ஆர்த்தி சொன்ன மளிகை சாமான்லாம் நீங்க வாங்கிட்டு வந்துருங்க, நான் சமைச்சிடுறேன். சரிம்மா. மாப்ள, சூப்பர் மாப்ள. நேரடியா சண்மதி கிட்ட சமைக்க சொன்னா சமைக்க மாட்டான்னு இப்படி சுத்தி வளைச்சு பேசி சண்மதியவே சமைக்க வச்சிட்டீங்களே, நீங்க பெரிய ஆளு மாப்ள. மாப்ள, நான் போய் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்துறேன். சரி மாமா. அம்மாடி, நான் இந்த மாதிரி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சுமா. உன் கை பக்குவம் ரொம்ப பிரமாதமா. அற
அருமையா சமைச்சிருக்கீங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. இன்னும் கொஞ்சம் பொரியல் வைங்களேன். போதும். கார்த்திக் எதுவுமே சொல்லலையே. ஒருவேளை நான் சமைச்சது பிடிக்கலையா? ஏதாவது குறை இருக்குமோ? நல்லதா இருக்கு. அப்புறம் என்ன? சண்மதி, ஒன்னால சாப்பிடும்போது குடிக்க தண்ணி வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மாமா பொரியல் வச்சுக்கோங்க. சாப்பிடுங்க. கேரட் வச்சுக்கிட்டீங்களாப்பா? இருக்கு. ஏமா ரொம்ப பிரமாதமா, வயிறு நிறைய சாப்பிட்டேமா. சந்தோஷமா. சண்மதி, உன்னோட குக்கிங் ஸ்டைல் நல்லா இருக்கு. எவ்வளவு பாராட்டினாலும் தாகும். ஹேண்ட்ஸ் ஆஃப். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ப்ரோ, முதல்ல ஹபியோட செல்ல இருக்கிற இந்த வீடியோவை பாரு. அப்போ உனக்கு எல்லாமே புரியும். எங்க காட்டுங்க. என்னடா அந்த அபி இவ்வளவு பெரிய வேலையை பார்த்துட்டா? சின்ன பொண்ணு பாவம்னு நினைச்சா பயங்கரமான கிரிமினலா இருப்பா போலயே. அபி கிரிமினல்னா உங்க அம்மா யாரு விக்ரம்? உங்க அம்மா தான் அபியை தூண்டி விட்டு இல்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க மாட்டினாலும் அபிக்கு தான் கெட்ட பேர் வருமே தவிர உங்க அம்மா தப்பிச்சிருவாங்க. இதுதான் அவங்களோட மாஸ்டர் பிளானே. என்ன மகா யோசிக்கிற? ஒன்னும் இல்ல விக்ரம், அதிர்ச்சியில என்ன பண்றதுன்னே தெரியல. விஜய், கவலைப்படாத. ஐஸ்வர்யாவை கண்டுபிடிச்சு கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. இங்க பாரு, நாங்க ஐஸ்வர்யாவை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த அபி கிட்ட கொஞ்சம் சால்வாவே பேசு. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நடிச்சு ஏதாவது டைமை கொஞ்சம் மேனேஜ் பண்ணு. இங்க பாரு, எக்காரணத்தை கொண்டும் நாங்க ஐஸ்வர்யாவை தேடி போற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிடவே கூடாது. சரியா? சரி பாஸ், அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ ஐஸ்வர்யா இருக்கிற இடத்த நீங்க எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? பேசாம அபிய மிரட்டி ஐஸ்வர்யா இருக்கிற இடத்த கேட்டுலாமா? யோ பெருமாள், அப்படி அபிய மிரட்டிலாம் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு தான் இந்த போன் இருக்குல்ல, இதை வச்சே நாம ஐஸ்வர்யாவை கண்டுபிடிச்சிடலாம். போனை வச்சு? விக்ரம், போனை வச்சு எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ நார்மலா ஒரு போன்ல ஒரு போட்டோவோ வீடியோவோ எடுத்தேன்னு வச்சுக்கோ, அந்த ஃபைலோட சேர்த்து அந்த எடுத்த டேட்டு, டைம், லொகேஷன் எல்லாமே சேவ் ஆகும். அப்படி அபி எடுத்த வீடியோல லொகேஷன் மட்டும் சேவ் ஆயிருந்ததுன்னு வச்சுக்கோ, நம்ம டைரக்டா மேப் ஆக்சஸ் பண்ணிட்டு ஈஸியா நம்ம அந்த பிளேஸை லொகேட் பண்ணிடலாம். பாஸ், பாஸ்னா பாஸ் தான். சூப்பர். கரெக்டான டைம்ல செம்ம ஐடியா பிடிச்சிங்க. நீங்களே செக் பண்ணுங்க பாஸ். மகா பார், இப்போ அபி எடுத்த வீடியோ இருக்குல்ல, அதை ஸ்டோர் பண்ணிட்டு அந்த ப்ராப்பர்ட்டிஸை ஓபன் பண்ணான்னு வச்சுக்கோ. பார்த்தல இந்த லொகேஷன், இந்த லொகேஷன் அப்படியே காப்பி பண்ணிட்டு நம்ம அப்படியே மேப்ல போட்டோம்னு வச்சுக்கோ, ஐஸ்வர்யா இருக்கிற இடத்த நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பாத்தியா? திஸ் இஸ் த பிளேஸ். விக்ரம், 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் காட்டுது. 2 கிலோமீட்டர் தானே? வா பாத்துக்கலாம். டேய், நான் சொன்னதை மட்டும் மறந்துடாதடா.
அபி மேல உனக்கு டவுட் வராத மாதிரி நடந்துக்கோ, சரியா? நானும் மகாவும் போயிட்டு ஐஸ்வர்யாவோட திரும்பி வந்துடுறோம். நீ ஃபீல் பண்ணாத, சரியா? சரி ப்ரோ. பெருமாள் பாத்துக்கோ. ஓகே மகா, அந்த போன் எடுத்துக்கோ சீக்கிரம். நீங்க கவலைப்படாதீங்க, வந்துரும். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நாம தான் ராம் ராம்னு தவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவன் நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டான். அவனா போகல, அந்த தையக்காரி கொண்டு போயிட்டான். இனிமே பழைய ராம பாக்குறது ரொம்ப கஷ்டம். அவனை மறந்துருங்க. மறக்கிறதா? ஏய், பெத்த புள்ளைய மறந்துன்னு ஈஸியா சொல்ற. இதுக்குதான் உன்னை அனுப்புனேனா? மறந்துடணுமா? என்ன மகா பேசுறீங்க? இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருது? தப்பா பேசாதீங்க. சித்தி, உங்களால முடியலன்னு சொல்லிடுங்க. அண்ணனை மறந்துடுங்கன்னா என்ன அர்த்தம்? அஞ்சலி, பல்லு உடைஞ்சிரும். பேசாம உள்ள போயிடு. இங்க பாருங்க, கொஞ்சம் பொறுமையா கேட்டா ஒரே ஒரு வழி இருக்கு. ஆனா நீங்க ரொம்ப இமோஷனலா இருக்கீங்க. இப்ப சொன்னா அது புரியாது. மகா, இங்க பாரு, எனக்கு என் புள்ள வேணும். அவன் திரும்ப இங்க வரணும், அவ்வளவுதான். அதுக்கு என்ன வழியோ அதை சொல்லு. நீங்க எதுக்கு சித்தி பெர்மிஷன் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? எப்படியாவது அண்ணனை திருப்பி கூட்டிட்டு வாங்க, அதுதான் முக்கியம். தையல்காரிய கொன்னாதான் அண்ணன் வருவார்னா அத கூட செய்யலாம். ஆனா விட்டுறக்கூடாது சித்தி. பாவி. ஐயோ, சொல்லு மகா, இப்ப ஏதோ சொன்னியே, என்னன்னு சொல்லு. அந்த தையக்காரி கிட்ட இருந்து நம்ம ராம பிரிக்கணும், நிரந்தரமா பிரிக்கணும். அதுதான் ஒரே வழி. அதுக்கு தான் நிறைய ட்ரை பண்ணிட்டுமே, முடியலையே. முடியலனா ராம மறந்துட வேண்டிதான். சித்தி, மகா சொல்றத கேளுங்க, பாசிட்டிவா யோசிங்க. மகா நினைச்சா முடியாததுன்னு ஒண்ணு இருக்கா? மகாவால முடியும். என்ன அடிச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கேன்? நான் இங்க தவிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ என்னமோ நெகட்டிவ் பாசிட்டிவ்னு பேசிட்டு இருக்க. நிஜத்தை சொல்றேன். ராம நம்ம பக்கம் இழுக்கணும்னா அவகிட்ட இருந்து பிரிச்சாதான் உண்டு. அது எப்படி முடியும்? முடியும், நிச்சயமா இந்த மகாவால முடியும். ஆனா அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். என்ன டைம்? இமிடியேட்டா பண்ண முடியாதா? எப்பவோ செய்ய போறேல, அதை இப்பவே செய். அந்த தையக்காரிய பிரிச்சு விடணும்னா முதல்ல அதை செய். நிச்சயமா நான் ரெண்டு பேரையுமே பிரிப்பேன். கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு தான் சொல்றேன். ராம் நம்ம வீட்டை விட்டு போனது உங்களுக்கு மட்டும்தான் வருத்தமா? எனக்கு இல்லையா? இல்ல அக்காக்கு இல்லையா? சத்தியமா இது நடக்கும், நடக்கதான் போகுது. பேசாம உள்ள வாங்க. என் மேல நம்பிக்கை இருந்தா உள்ள வாங்க, இல்லனா இங்கே கடந்து புலம்புங்க. நான் நம்புறேன், மகாவால முடியும். அந்த தையக்காரி இல்லாம ராம் மட்டும் வருவான். தையக்காரிய வெறுத்து ஒதுக்கிட்டு வருவான். சித்தி சொல்லிட்டாங்கல்லப்பா, அண்ணன் வந்துருவாருப்பா. ப்ளீஸ்பா, நீங்க உள்ள வாங்கப்பா. நீங்க இப்ப வரலன்னா நாங்க எல்லாரும் இங்கே தான் பார்ப்போம். ஆமா பெரியப்பா, நீங்க வரலன்னா தண்ணி கூட குடிக்க மாட்டோம், பட்னி கிடப்போம். இல்ல அப்படி பட்னியா இருக்கணும்னா சொல்லுங்க பெரியப்பா. ஏய், பசங்க எப்படி தவிக்கிறாங்கன்னு பாருங்க. இவங்களுக்காகவாவது மனசு இறங்க மாட்டீங்களா? அண்ணே, மகா பண்ண சத்தியத்துக்கு நீங்க கொடுக்கிற மரியாதை இதுதானா? உள்ள வாங்க அண்ணே. மகா, நீ சொன்னா செய்வ. உன் சத்தியத்தை நம்புறேன். அந்த தையக்காரிகிட்ட இருந்து பிரிச்சு ராம கூட்டிட்டு வா. அது வரைக்கும் நான் காத்திருக்கேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சார், என்னம்மா? அக்கா அளவு எடுத்துட்டு எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்க வந்து நோட் பண்ணுங்களேன். ஹேய், எனக்கு சிரமமா இருக்குன்னு நான் உன்கிட்ட சொன்னேனா? இல்லக்கா, சார் பக்கத்துல இருந்தா உங்களுக்கு ஒரு வேலை குறைஞ்ச மாதிரி இருக்கும்ல, அதான். கொன்னுருவ உன்ன. நீ போயிட்டு காலைல வா போ. ஏன்க்கா, என்னாச்சு? இப்ப எனக்கு தைக்கிற மூடு இல்ல, போ. ஏன்க்கா? எனக்கு அளவு கொடுக்க மூடு இருக்கே. அப்ப வேற எங்கயாவது போய் தைச்சுக்கோ. இந்தா எடுத்துட்டு போ.
ஐயோ அக்கா, ஏன்க்கா கோவப்படுறீங்க? நீங்க எனக்கு கூட பிறந்த அக்கா மாதிரி. தைங்க, நான் நாளைக்கே வந்து வாங்கிக்கிறேன். வரேன் சார். வரேன். சரிம்மா. வரேன். சரிம்மா. வரேன். ஏய் முதல்ல போடி. போன்ற ஆளையும் மூஞ்சியும் பாரு. பாஸ், இந்த வீட்டை மாத்திடலாம் பாஸ். புது வீடு பாருங்க. என்னாச்சு சீதா? இப்பதானே வந்தோம். அந்த பொண்ணு பிளவுஸ் தைக்க வரல, உங்களை லவ் பண்ண வந்திருக்கு. அட ஏன் சீதா, நீ வேற. நிஜமாதான் பாஸ், உங்களை அந்த பொண்ணு அப்படி சைட் அடிக்கிறா தெரியுமா? இந்த ஏரியாவுல உங்களை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். வீட்டை மாத்திடுவோம். அதுக்கு தேவையே இல்ல. இந்த பிரச்சனைய வேற மாதிரி டீல் பண்ணும். நான் பாத்துக்கிறேன், நீ விடு. வேற மாதிரினா? வேற மாதிரினா வேற மாதிரிதான். ஓ பாஸ், என்கிட்ட எதையும் மறைக்குதிய, ஒழுங்கா சொல்லிடுங்க. பாட்டெல்லாம் பலமா இருக்கே, ஏதோ பிளானோட இருக்கிய, கண்டுபிடிக்குத. ராம் சார், உங்க வாய்ஸ் சூப்பரா இருக்கு. ஹேய், இன்னும் நீ போலியாடி? ஒத்த வாங்குவ பொடி. பாஸ், என்னாச்சு பாஸ்? என்னாச்சு? என்னமோ ஆன மாதிரி இருக்கே. அப்படியா? ஆமா. ஏன் அப்படி இருக்கு? நீங்க தான் பாஸ் சொல்லணும். அது வார்த்தையால எப்படி சொல்றதுன்னு தெரியல. இத்தனை நாள் நீங்க இப்படி இல்லையே பாஸ். ஆமா, இது வேற மாதிரி இருக்கு. என்ன பாஸ், ரொம்ப பசிக்குதா? வேணும்னா 2 சப்பாத்தி போடுவா? இது பசிதான், ஆனா வேற மாதிரி பசி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அவ ரொம்ப பெரிய ஆளா இருப்பான்னு எனக்கு தோணுது. இப்பவாது நான் சொல்றத கேளுங்க. வீட்டை காலி பண்ணிட்டு போறதை தவிர வேற எதுவா இருந்தாலும் சொல்லு, நான் கேக்குறேன். வாங்க. ஏன் மலரு, என்ன இப்படி சொல்ற? சார், ராஜா சார் இங்கதான் இருக்கீங்களா? உங்களை தான் தேடிட்டு இருக்கேன், உங்ககிட்ட பேசணும். எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். இப்ப எங்களை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம முதல்ல போங்க. இங்க பாருங்க, அப்படிலாம் சும்மா விட்டுட்டு போக முடியாது. எங்க என்னதாங்க உங்க பிரச்சனை? இங்க பாருங்க, எங்க எல்லாருக்கும் ஒரு பொம்பளை ஃபோன் பண்ணுச்சு. ஃபோன் பண்ணிச்சா? இன்னைக்கு நீங்க எல்லாரும் வீட்டை காலி பண்ணிட்டு போகலன்னா அபார்ட்மெண்ட்ல பெரிய கலவரம் ஆயிடும். உங்களை கொல்ல போறேன்னு வேற சொல்லுது சார். சார், அதெல்லாம் வெத்து மிரட்டல் சார். நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். அது எப்படிங்க நம்பாம இருக்கிறது? சரி, நம்பிக்கங்க சார். நீங்க எல்லாரும் இப்பவே இந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு காலி பண்ணியாகணும். உங்க சங்காத்தமே எங்களுக்கு வேண்டாம். ஹலோ, இங்க பாருங்க, அப்படிலாம் சும்மாலாம் போக முடியாது. கோடிக்கணக்கில் போட்டு அபார்ட்மெண்ட் வாங்கிட்டு அப்படியே அம்போட்டு போக சொல்றீங்களா? இங்க பாருங்க, இந்த மாதிரி சமயத்துல தாங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க துணையா இருக்கணும். இப்படி பண்றீங்க சார். நீங்க உங்க பேராசைக்காக உங்க அப்பாவோட சொத்தை நீங்க அனுபவிக்கிறீங்க. நாங்க ஏன் சார் எங்க உயிரை பணைய வைக்கணும்? சார், முதல்ல நீங்க எல்லாரும் காலி பண்ற வழியை பாருங்க. சார், பிரச்சனை எங்களுக்கு தானே சார், உங்களுக்கே வலிக்குது. சரிங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்க யாருமே வரமாட்டோம். எங்களை யாரும் எதுக்குமே தொந்தரவு பண்ணக்கூடாது. இங்க பாருங்க, நாங்க கதவு கூட திறக்க மாட்டோம். நீங்களும் எங்களை தொந்தரவு பண்ணாம இருங்க. யோ, நீங்களாம் மனுஷனுங்களா? ஒரு சமூக விரோதிய உன்னை எதிர்த்து நிக்கணும்னு சொல்லாம இப்படி ஓடி போய் ஒளிஞ்சுக்கணும்னு சொல்றீங்க. ஒண்ணும் இல்லாத சுயநலவாதிகளா நீங்கெல்லாம்? சி, நாளைக்கு உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தா எவையா வருவான்? இங்க பாருங்க, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அதே தான் நானும் சொல்றேன். எங்க விஷயத்தை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க உங்க வேலையை பாருங்க.
யோ வாங்கயா போலாம். போங்கய்யா போய் வேலையை பாரு. சரிங்க. சும்மா வந்துட்டா. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன். ஏய் வாயை மூடு. விடு பாத்துக்கலாம். டேய் பிள்ளைங்களாம் எங்கடா? அப்பா எல்லாரும் நம்ம வீட்ல இருக்காங்கப்பா. பிள்ளைங்க கிட்ட எல்லாம் யாரும் எதுவும் சொல்லாதீங்க. இத பாருங்க, அவங்க எல்லாரையுமே என் வீட்டு வந்து தூங்க சொல்லுங்க. அவங்க சீதா கூட இருக்கட்டும். நீங்களும் குழந்தைகளோட என் வீட்லயே வந்துருங்க. இத பாருங்கடா, நீங்க 4 பேர் என் பின்னால நில்லுங்க. நான் சொன்னதை மட்டும் நீங்க செஞ்சா போதும். நம்மளை தாண்டி எவன் உங்க பொண்டாட்டி பிள்ளைங்க மேல கை வச்சிடறான்னு பாத்துறேன். சரிப்பா. ஏய் ரேவதி, கூட்டு போ எல்லாரையும். இங்க பாரு, வாங்க வாங்க போங்க. வாங்க வாங்க. ஏய் வா வா போ. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏய் என்னாச்சு? இரு இடிச்சது. படுங்க படு. ஏய் பாண்டி, அவன் பாக்கெட்ல போன் இருக்கு பாரு, அதை எடு. போன் எடு. போட அமைதியா. டேய், இப்ப அந்த பொம்பளைக்கு போனை போட்டு நான் சொல்றத அப்படியே சொல்லணும். புரியுதா? சரிங்க சார். பர்றா, இப்ப நீ பேசுறதுல ஏதாவது டவுட் வந்துச்சு, ஏதாவது பிசிறு தட்டுச்சு, ஒரு பயிலும் உயிரோட போக முடியாது. சரிங்க சார். புரிஞ்சுதா? அப்படியே பேசிடுறேன் சார். ஹலோ மேடம். முடிஞ்சுதா? எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் மேடம். குட். காலி பண்ண மாட்டேன்னு ராங்க பண்ணாங்க. ஆளுக்கு 4 சாத்து சாத்தணும். பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு ஓடிட்டாங்க மேடம். ஆனா அந்த பெருசுதான் கொஞ்சம் ஓவரா ஆடிச்சு. மண்டைய பொளந்துட்டோம். பார்ட்டி டிக்கெட் வாங்கிடுச்சு. நீங்க நாளைக்கு வரும்போது மாலையோட வந்துருங்க மேடம். வரேன் வரேன். வந்து அங்க இருக்கிற எல்லாருக்கும் யாரு ஓனர்னு தெரிய வைக்கிறேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உங்க அத்தை உங்களை அவமானப்படுத்தினதுனால அதுக்கு பழி வாங்கறதுக்காக தான் நீங்களே சகுந்தலா மேடம் மூலமா அவங்கள பதவியில இருந்து தூக்கிட்டு நீங்க இந்த பதவிக்கு வந்ததா சொல்றாங்களே. ஏங்க யார் சொல்றா? நீங்க கேக்குற கேள்வி எல்லாமே ரொம்ப தப்பா இருக்கே. பேட்டிலாம் வேணா, நீங்க கிளம்புங்க. சஞ்சய் கிளம்புங்க. விடு, நான் பேசிக்கிறேன். சார்,
வெளியில பேசிக்கிறத தானே சார் கேக்குறோம். என் அத்தைக்கு என்ன பத்தி தெரியும், எனக்கு அவங்கள பத்தி தெரியும். அடுத்த கேள்வி. 10 வருஷமா உங்க அத்தை இருந்த பதவிக்கு நீங்க வந்திருக்கீங்க. இதுல இருந்து நீங்க என்னென்ன பண்ண போறீங்க? இந்த அசோசியேஷன் இது வரைக்கும் காலேஜ் ஓனர்ஸ்க்காக மட்டுமே இயங்கிட்டு இருந்துச்சு. இனி அது ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் இயங்கும். அவங்களோட பிரச்சனையை கேட்டு அதுக்கான தீர்வையும் நாங்க கொடுப்போம். இனி இது இன்ஸ்டிடியூட் ஓனர்ஸ்க்கும் மாணவர்களுக்கும் ஒரு பாலமா இருக்கும். அப்போ இத்தனை நாளா உங்க அத்தை இதை நல்லா நிர்வாகம் பண்ணலன்னு சொல்றீங்களா? அவ அப்படிதானே சொல்றா. நான் அப்படி சொல்லல, எனக்கு தெரிஞ்சுதான் நான் செய்யறேன்னு சொல்றேன். என் அத்தை பண்ணதையே நானும் பண்றதுக்கு நான் எதுக்கு இந்த பதவிக்கு வரணும்? அவங்க பேரை காப்பாத்துவேன். பா, என்ன திமிரு பாத்துக்கோங்க அத்தை. வீட்ல எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்து சொன்னாங்களா? குறிப்பா உங்க அத்தை உங்களுக்கு வாழ்த்து சொன்னாங்களா? அடுத்த கேள்வி. அப்போ இன்னும் உங்க வீட்ல நீங்களும் உங்க அத்தையும் எதிரும் புதிருமா தான் இருக்கீங்களா? அது உங்க கற்பனை. நாளைக்கே எனக்கு ஒரு பிரச்சனை வந்தா என்னை காப்பாத்த முத ஆளா எங்க அத்தை தான் வந்து நிப்பாங்க. நாங்க ஒற்றுமையா தான் இருக்கோம். வேற அவ்வளவுதான் மேடம். நீங்க பப்ளிக்க பார்த்து ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம். நான் ரொம்ப சாதாரண பொண்ணு. அரசனூருங்கிற கிராமத்துல பிறந்து வளர்ந்தவ. எங்க குடும்ப சூழ்நிலை என்னால படிக்க முடியல. அதனால வாழ்க்கையில நான் நிறைய அவமானங்களை சந்திச்சிருக்கேன். அந்த அவமானத்துல இருந்து விடுபடணும்னா வாழ்க்கையில முன்னேறணும், சாதிச்சு காட்டணும்னு வைராகியமா இருந்தேன். இன்னைக்கு நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு படிப்பு கண்டிப்பா முக்கியம். எல்லாரும் படிக்கணும். ஆனா அதுக்காக படிக்காதவங்கனால வாழ்க்கையில ஜெயிக்க முடியாதுன்னு யாரும் நினைக்க கூடாது. உங்களை யாரு மட்டமா பேசினாலும் எதையும் மனசுல வச்சுக்காம உங்ககிட்ட இருக்கிற திறமைய மட்டுமே நம்பி ஓடுங்க. உங்க திறமையும் நம்பிக்கையும் உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். நீங்க பட்ட அவமானத்துக்கெல்லாம் விடை கிடைக்கும். இவ இத யாருக்கு சொல்றா? உங்ககிட்ட இந்த கேள்வியில எழுதி கொடுத்தவங்க கிட்ட போய் சொல்லுங்க. என்ன நடந்தாலும், யாரு என்ன சதி பண்ணாலும், என்னையும் என் அத்தையையும் யாராலையும் பிரிக்க முடியாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.